வணக்கம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்களுக்கு வணக்கம். ஐயா, நீங்கள் ஒரு மிஷினரியோட வளர்ப்பு, அதில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர், அதன்படியே வாழ்கிறவர். இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். சினிமாக்காக பொட்டு வச்சு பூ வச்சு சீவி சிங்காரிச்சு எல்லாத்தையும் ஏமாற்றி வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிரார்த்தனைக்கு முட்டி போட்டு நடக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ரைட்டு. அதே நேரம் எங்கே இதிலேயே போயிருமோ அப்படின்னு சொல்லி நம்மளை மக்கள் நினச்சிடக்கூடாதுன்றக்காக திருச்செந்தூர் போனீங்க, கொட்டை வச்சுக்கிட்டீங்க, வேலை பிடிச்சிங்க, எல்லாம் சரி ஏமாத்துறதுக்கா என்னன்னு தெரியலை. நீங்கள் அதை ஏமாத்துறதுக்காக செய்யலை. உண்மையாகவே அதன் மேலே நம்பிக்கை இருக்குது. இல்லை அதன் மேலே அந்த வழி ஹிந்து சனாதன தர்மத்து மேலே உங்களுக்கு உண்மையான வெறுப்பு இல்லை, அப்படி பற்றுதல் கூட வேணாம். உங்களுக்கு வெறுப்பு இல்லாமல் தான் நான் வாழ்கிறேன் அப்படின்றத நீங்கள் நிரூபிக்கணும்னா, திருப்பரங்குன்ற விஷயத்தில், தீப விஷயத்தில் நீதிமன்றம் இவ்வளவு தூரம் வலியுறுத்தின ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லபடியாக செஞ்சு, வேற யாரும் வேணாம், இந்து முன்னணி ஆளுக வேணாம், இந்து ஆட்கள் வேணாம், பிஜேபி ஆளுக வேணாம், கீழே இருக்க பக்தர்கள் வேணாம், யாரும் வேணாம், நீங்களே போங்க, உங்கள் அறநிலையத்துறை அமைச்சரே அனுப்புங்க. அவரை அங்கே வச்சுக்கிட்டு ஒரு 5 பேர் மட்டும் போய் அந்த நாளில் ஒரு மணி நேரம் ஒரு நாள் மட்டும் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் உண்மையான மதச்சார்பற்றவர்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் தான் நாங்கள் எங்கள் நிலை என்னன்றதை சொல்லணும். எங்கே அவர் ஒரு பிராமணராக இருக்காரு, அவர் எங்கே முன்னாடி ஹிந்து தர்மத்துக்கு ஆதரவாக நியாயமான விஷயத்தை பேசிவிடுவார்ன்றதுக்காக பயந்துக்கிட்டு அதை மறிக்கிறதுக்காக நிர்மல்குமார் பேசுகிறாரா என்னன்னு தெரியல. சட்டத்துறை அமைச்சர்ன்ற முறையில் அவர் சட்டத்தை பற்றி பேசணும், மற்றதை பேசணும். அறநிலைத்துறை அமைச்சர்னா அவரை வச்சுக்கிட்டு பேசணும். இல்லை ஒருவேளை திருப்பரங்குன்ற தொகுதியோட எம்எல்ஏ அப்படின்ற உரிமையில பேசுறதா, உண்மையான திருப்பரங்குன்றத்தில் உள்ள லட்சக்கணக்கான இந்து பக்தர்களோட உணர்வை புண்படுத்தும் விதமாக அவர் பேசியிருக்க கூடாது. இதை நீங்கள் கண்டிக்கணும். உங்களோட ஆட்சியில் உங்களோட ஜோதிடருக்கு நீங்கள் அவர் மேலே உள்ள நம்பிக்கையில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்க. அதை விழுந்தடிச்சு தடாலடியாக எல்லா பேரும் கத்துனோன்னா ரிவர்ஸ் ஆகி அதை அவர் வாபஸ் வாங்கினீங்க. ஏன் அவர் இந்துன்றனால தானே? ஏன் அதே இது ஒரு மத போதகர் சபை நடத்தி ஜபக்கூட்டம் நடத்துகிறவரை சபாநாயகரை போட்டிருக்கீங்க. அதை நாங்கள் சொல்கிறோம், அவரையும் தூக்கி எடுத்துருங்க, அவரை விட்டு ரிமூவ் பண்ணுங்க. அதை செய்ய மாட்டீங்க. இஸ்லாமிய அமைப்புகளுக்கு கொடுக்குறேன்னு இருக்கீங்க. அவன் வந்தோடனே உள்ள நீண்ட நாளாக சிறையில் இருக்கிற பயங்கரவாதிகளை கருணை அடிப்படையில் விடுதலை பண்ணணும்னு சொல்றதும், வப்பு வாரிய சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் நாங்கள் செய்ய விட மாட்டோம்னு சொல்றான்ல, அவனை உடனே நீக்கிட்டு நியாயமான ஆள் காட்டிக்கங்க. இந்து மேல ஒருத்தன் ஒரு உங்க ஜோதிடருக்கு இதை கொடுத்துட்டீங்கன்னு ஒரு விமர்சனம் பண்ணோன்னு எடுத்த நபர், இந்த 2 பேரும் இப்படி சட்டத்தை மீறி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, மத துவேஷமாவே நடந்துகிட்டு இருக்க அந்த கேரக்டரை அமைச்சர் ஆக்கிடுறீங்க, நாங்கள் விமர்சனம் ஆக்கிறோம், அவங்கள ரிமூவ் பண்ணுங்க நீங்க உண்மையான நியாயமான ஆளா இருந்தா. அதனால நீங்க நியாயமான சரியான ஆளாக இருந்து இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துங்க அப்படின்னு உங்களை தாழ்மையோட கேட்டுக்கிறோம். இது வரைக்கும் திரையில இருந்து நீடிச்சு தன் ஆயுள் காலம் முழுவதையும் மக்களோட மக்களா இருந்து நம்பிக்கை பெற்று இன்னைக்கு வரைக்கும் நடிச்சது 2 பேர். ஒன்னு எம்ஜிஆர், ஒன்னு என்டிஆர். இவங்க 2 பேரும் இந்து மத வழிபாடு உரிமைகளுக்கு உரிய மரியாதையும் உரிமைகளையும் கொடுத்ததுனால அவங்க நிலைச்சு நின்றாங்க. அதே நேரம் அவங்க கிறிஸ்தவத்தையோ இஸ்லாத்தையோ பயக்கல, அவங்களுக்கான சம மரியாதை கொடுத்தாங்க. அதே மாதிரி நீ கிறிஸ்தவரா இருந்தாலும் இந்துக்களுக்கு சம மரியாதை கொடுத்து அதன்படி இந்த தீப விஷயத்தையும் சரி இதையும் ஏற்படுத்தணும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.